உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். சிவம் ஜோதிடம் வாயிலாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நாம் பேசக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சியை பத்தி பேச போறோம். என்ன சார் சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சியை பத்தி அடிக்கடி பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் நவ கிரகங்களில் அந்த 9 கிரகங்களிலேயே சுக்கிர பகவானுடைய பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் சொல்றேன்னா, சுக்கிர பகவான் தான் ஒரு பெண்ணை குறிக்கக்கூடிய கிரகம். அப்போ அந்த பெண்ணுங்கிறது ஒரு ஆணுடைய வாழ்க்கை துணையாக வருவவங்க தான் அந்த பெண், அப்ப மனைவி. அப்போ அது மாதிரியான ஒரு வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான். அப்ப அந்த வாழ்க்கை நல்லா இருக்கணும் இல்லைங்களா? அப்ப அந்த வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா சுக்கிர பகவான் நல்லா இருக்கணும் இல்லையா? இதை பத்தி பார்க்கறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான அந்த சுக்கிர பகவானுடைய அனுகிரகத்தை பத்தி நாம் பார்க்கிறோம். அது போக ஒரு நல்ல வீடு, காரு, ஒரு நல்ல பங்களா, இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு வசதியான வாய்ப்பு, ஒரு வசதியான வாழ்க்கை, இது எல்லாத்தையுமே கொடுக்கறது. டோட்டலா சொல்ல போனா ஒரு மனிதனுக்கு எல்லா விதத்திலையும் எல்லா விதமான சந்தோஷத்தையும் கொடுப்பது அந்த சுக்கிர பகவான் தான். அதனால்தான் அந்த சுக்கிர பகவானை பத்தி பேசுறோம். இந்த சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சி ஆகப்பட்டது 23 நாள், 25 நாள், 28 நாள், இப்படித்தான் வரும் ஒவ்வொரு மாசத்திலையும். அப்ப அந்த சுக்கிர பகவான் ஆகப்பட்டது இப்போ விருச்சகத்தில் இருந்து டிசம்பர் 20ஆம் தேதி பெயர்ச்சியாகி தனுசுக்கு வர்றாங்க. ஜனவரி மாசம் 12ஆம் தேதி வரைக்கும் இந்த சுக்கிர பகவான் தனுசுல இருப்பாங்க. அப்ப அப்படி இருக்கக்கூடிய இந்த சுக்கிர பகவான் ஆகப்பட்டது தனுசு ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான பலனை கொடுக்கவிருக்கிறார் அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். அப்போ தனுசு ராசியில இப்ப சுக்கிர பகவான் இருக்கிறாங்க. அப்போ குருவுக்கும் சுக்கிரனுக்கும் ஆகாது அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். ஏன்னா குரு தேவகுரு, சுக்கிரன் அசுர குரு. அப்ப இவங்க 2 பேர்த்துக்கும் ஆகாது இல்லையா? ஆனால் அதே சுக்கிர பகவான் தனுசு வீட்டுல இருந்தாலும் குரு பகவான் ஆகப்பட்டது 7ஆம் இடத்துல இருந்து வக்கரம் அடைஞ்சு அந்த வக்கர பார்வையால் சுக்கிர பகவானை பார்க்கிறாங்க. இது ஒரு அருமையான யோகம். தனுசு ராசிக்காரங்களுக்கு இப்பதான் ஒரு ஜாக்பாட், அதுக்குண்டான நேர காலம்தான் இப்ப வந்திருக்குது. அது போக பாத்தீங்கன்னா சனி பகவானும் 10ஆம் பார்வையாக இந்த சுக்கிரனை பார்க்கிறாங்க. அப்போ சனியும் சுக்கிரனும் நட்பு வாய்ந்த கிரகங்கள், அதீத நட்பு வாய்ந்த கிரகங்கள். அப்ப அந்த சனியும் சுக்கிரனும் பார்த்து கொள்வது அதிர்ஷ்டம், யோகம். யாருக்கு யோகம்? தனுசு ராசிக்காரங்களுக்கு யோகம். அப்ப அந்த சனி ஆகப்பட்டது உங்களுக்கு தனுசு ராசிக்கு 2, 3க்கு உண்டான அதிபதி. 4ஆம் இடத்தில் குருவுடைய வீட்டிலே இருந்து அந்த குரு பகவானையே, அந்த குருவுடைய ராசியையே 10ஆம் பார்வையாக பார்க்கிறாங்க. இதுவும் ஒரு அற்புதமான டைம். 2வது பாத்தீங்கன்னா, இந்த குரு பகவான் வக்கரம் அடைஞ்சு சுக்கிர பகவானை பார்க்கறதுனால கண்டிப்பாக அந்த ராசி ஒரு பலம் அடைகிறது. எப்படி லக்னத்துக்கு பாத்தீங்கன்னா சுபகிரகங்கள் பார்க்கும்போது லக்னம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுதோ, அது மாதிரி தனுசு ராசிக்காரர் அந்த ராசியை சுக்கிரன் இருந்து அந்த சுக்கிரனை குரு பார்த்து அந்த சுக்கிரனை சனி பகவான் பார்க்கறதும் ஒரு அற்புதமான யோகம். இதனால தனுசு ராசிக்காரங்களாகப்பட்டது லக்னத்தை, அதாவது அவங்களுடைய ராசியை பார்க்கறதுனால இந்த ராசிக்கு பாத்தீங்கன்னா ஒரு தைரியம், ஒரு தனி தெம்பு, எதையுமே நம்மளால உருவாக்க முடியும், நம்ம எதையுமே நம்ம செஞ்சு காட்ட முடியும், இந்த சமுதாயத்துல நல்ல பொசிஷனுக்கு வர முடியும்
அப்படிங்கிற எண்ணங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு வரும். அப்போ அந்த நெகட்டிவ் தாட்ஸ் போய் பாசிட்டிவ் தாட்ஸ் தனுசு ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக வரும். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய முயற்சிகளுக்கு ஒரு நல்ல வரவேற்பு கிடைக்கும். இப்போ இந்த சமயத்தில் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணுமா, தாராளமாக ஆரம்பிக்கலாம். பல நாளாக நீங்கள் யோசனை பண்ணி நீங்கள் ஏதாவது ரூபத்தில் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், நம்ம அடுத்தவங்களுக்கே வேலை செஞ்சு கொடுத்துட்ருக்குறோம், அடுத்தவங்களுக்கே நம்மளுடைய திறமையை பூரா அவங்களுக்கு நம்ம தொழில் மூலியமா நம்ம எல்லாமே செஞ்சு கொடுத்துட்ருக்குறோம், நாம வேலை செய்யக்கூடிய இடத்துல அந்த இடம் விருத்தி ஆகுது, நம்மளுக்கு நாமளே ஒரு தொழில் செஞ்சு அதுல முன்னுக்கு வரணும் அப்படிங்கிறதா தனுசு ராசிக்காரருடைய நெடுநாள் ஆசை. அப்ப அந்த நெடுநாள் ஆசை, பல நாள் ஆசை ஒரு நாள் நிறைவேறியே தீரும். அப்ப அந்த நிறைவேறிய காலகட்டங்கள் எப்ப வருது அப்படின்னா இப்பதான் வருது. அப்ப இந்த பீரியடை கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க. நீங்க தொழில் ஆரம்பிங்க. ஒரு பிஸ்னஸ் ஏற்கனவே செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் கண்டிப்பா நல்ல பொசிஷனுக்கு இப்ப வரும். காரணம், சனி பகவான் சுக்கிர பகவானை பார்க்கிறாரு. அந்த சுக்கிர பகவானும் தனுசு வீட்டில் இருக்கிறாங்க. அந்த தனுசு வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சுக்கிர பகவானை குரு பகவானும் பார்க்கிறார். அப்ப இதனால பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல கண்டிப்பாக நீங்கள் எடுத்த காரியங்கள் ஜெயமாகும். இப்போ தொழிலே நல்லா நடக்கல, ஒரு வியாபாரம் ஆகல, ஒரு கான்ட்ராக்டை பத்தி பேசிட்டு இருக்கிறீங்க, இல்லை ஒரு சைன் போட்டால் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் எடுத்து செய்ய முடியும். இப்போ பல கோடி ரூபா போட்டு ஒரு சிக்கல்ல ஒரு பிஸ்னஸ் இருக்குது, அந்த சிக்கலும் இந்த பீரியட்ல கண்டிப்பாக தீரும். இப்போ தனுசு ராசிக்காரங்களாகப்பட்டது கௌரவத்துக்கோசரம் வாழ்றவங்க, சொன்ன சொல்லுக்கோசரம் எதையுமே செய்வாங்க. அப்ப தன்னுடைய சொல்லையும் காப்பாற்றக்கூடியவர்கள், அடுத்தவங்களுக்கு நம்பிக்கைக்குரியவர்கள். அப்ப உங்களுக்கு இந்த பீரியட்ல எல்லாமே சாதகமாக அமையக்கூடிய தருணம் வந்தாச்சு. இது போக பாத்தீங்கன்னா வெளிநாடு போகணும்னு நினைச்சாலும் போகலாம். வெளிநாட்டுல இப்போ சிங்கப்பூர், மலேசியா, யுஎஸ்ஏ, கனடா, ஆஸ்திரேலியா, ஸ்பெயின், சுவிட்சர்லாந்து, இத்தாலி, நார்வே, இது மாதிரி நிறைய கண்ட்ரியில் தனுசு ராசிக்காரங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 70% பேர் பாதிக்கப்பட்டு தொழில் சரியில்லை, தொழிலில் பார்த்தீங்கன்னா நல்ல இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவங்க திறமைக்கு தகுந்த ஒரு வருமானம் வரல, ஒரு ப்ரமோஷன் வரல அப்படிங்கிற வேதனையில் நிறைய பேர் இருக்கிறீங்க. அவங்க எல்லாத்துக்குமே இந்த பீரியடு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அது போக உங்களுடைய பிஸ்னஸ்லேயுமே ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் சம்பாதித்து சாதித்து எதிரிக்கு இலக்காரம் இல்லாமல் வாழ்ந்து காட்டக்கூடிய காலகட்டம் தான் இந்த காலகட்டம். அப்போ இந்த பீரியட்ல நம்ம யாரை கும்பிடலாம் அப்படின்னா, தனுசு ராசிக்காரர்கள் நீங்க அந்த பெருமாளை கும்பிடுங்க. கண்டிப்பாக அந்த பெருமாளை சனிக்கிழமை நாள்ல கும்பிட்டு வாங்க. உங்களுடைய மனபாரத்தை, மனசுல இருக்கக்கூடிய எல்லா குறையும் சொல்லி கும்பிட்டு வாங்க. நீங்க திருப்பதி போனாலும் சரி, இல்லை இருக்கக்கூடிய இடத்துலயே பெருமாள் இருந்தாலும் அவங்களை கும்பிட்டு வாங்க. கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. அந்த துளசி தீர்த்தத்தை வாங்கி கொஞ்சம் குடிச்சிட்டு வாங்க, கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. எந்த குறையும் இல்லை. நேயர்களே, நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க பாத்தீங்கன்னா என்னுடைய வீடியோவை ரொம்ப நாளா பார்த்துட்டு இருக்கிறீங்க. உங்க எல்லாத்துக்கும் மனமார்ந்த நன்றிகளும் கூட. நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.